நீங்க ஒரு பிரம்மாண்டமான பாலத்த கட்டுறதா கற்பனை செஞ்சு பாருங்க. அதாவது பல கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய பாலம். ம். ஓகே. அதுக்கு முதல்ல என்ன தேவை? கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் தேவை. அடுத்தது அந்த பாலத்து மேல வண்டிகள் எந்த தடங்களும் இல்லாம போக ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். கரெக்ட். இதெல்லாம் இருந்தாலும் அந்த பாலத்தை பாதுகாக்க ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமும் ஏதாவது பிரச்சனைனா உடனே கண்டுபிடிக்க ஒரு டெக்னாலஜியும் தேவைப்படும் இல்லையா? ஒரு நாடு உலக அளவுல எப்படி செயல்படுது அப்படிங்கறதும் கிட்டத்தட்ட இப்படிதான் ஒர்க் ஆகுது. கண்டிப்பா. இப்போ நாம தினமும் செய்தித்தாள்கள்ல பாக்குற ஒவ்வொரு நியூஸும் இந்த அமைப்போட ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகியிருக்கு. ஆமா, அது தனித்தனி செய்தியா பார்க்கும்போது நமக்கு அவ்வளவா ஒண்ணுமே புரியாது. ஆனா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது அந்த முழு பிக்சரும் ரொம்ப தெளிவா தெரியும். எக்ஸாக்ட்லி. அந்த பிக்சரை உருவாக்குறது தான் இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம். இன்னைக்கு நாம கிட்ட 22 முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு. வாவ், 22ஆ? ஆமாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்ல ஆரம்பிச்சு சர்வதேச லெவல்ல நடக்கிற ஜியோ பாலிடிக்ஸ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் சும்மா நியூஸ் மாதிரி படிக்க போறதில்ல. ஒரு யுபிஎஸ்சி தேர்வர் அளவுக்கு இதோட பின்னாடி இருக்கிற ஏன், எப்படி அப்படிங்கிற காரணங்களை ஆழமா அலச போறோம். சூப்பர். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நாம பேச போற டாபிக்ஸ்ல தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, குடியுரிமை, மத சார்ந்த சில சூடான அரசியல் விவாதங்களும் இருக்கு. ஆமா, அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்ஸ். கண்டிப்பா. நாங்களோ இல்ல இந்த தளமோ எந்த ஒரு வலதுசாரி அல்லது இடதுசாரி அரசியல் தரப்புக்கும் ஆதரவானவங்க கிடையாது. சோர்ஸ் ஆர்டிக்கல்ல இருக்கிற விஷயங்களை எந்த சார்பும் இல்லாம ரொம்ப நியூட்ரலா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது மட்டும்தான் எங்க வேலை. கரெக்ட். ஃபேக்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் பேசுவோம். சரி, இத விரிவாக அலசுவோம். முதல்ல அந்த பாலத்தோட ஃபவுண்டேஷன் பத்தி பேசலாம். அதாவது இந்தியாவோட முக்கிய நிர்வாக அமைப்புகள். இப்போ ஒரு நாட்டோட பாலிசிகளை உருவாக்குறதுல நிதி ஆயோக் மாதிரியான அமைப்புகளுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ நிதி ஆயோக்ல 2 புதிய முழு நேர உறுப்பினர்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் அப்புறம் டாக்டர் ஜோரம் அன்யா. ஓ, ஓகே. அதே மாதிரி துணைத் தலைவரா சுமன் பெர்ரிக்கு பதிலா அசோக் லஹிரி வந்திருக்காரு. அப்புறம் பிரசார் பாரதியோட புதிய தலைவரா பிரசூன் ஜோஷி பொறுப்பேற்றிருக்காரு. அவர் தணிக்கை குழுவோட தலைவராகவும் இருக்காரு. இதுல இந்த டாக்டர் ஜோரம் அன்யா அவங்களோட நியமனம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா படுது. ஆமா, அவங்க பேக்ரவுண்ட் அப்படி. அவங்க அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த நிஷி பழங்குடியினத்தோட முதல் பெண்மணி. அது மட்டும் இல்லாம ஹிந்தியில பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்ல இருந்து டாப் லெவல் பாலிசி மேக்கிங் இடத்துக்கு வர்றது ஒரு பெரிய ஷிஃப்ட் இல்லையா? நிச்சயமா. இது வெறும் ரெப்ரசன்டேஷன் மட்டும் கிடையாது. 18 வருஷமா பப்ளிக் பாலிசில அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் அந்த பகுதி மக்களோட நிஜமான பிரச்சனைகளை டெல்லிக்கு கொண்டு வர உதவும். அது ரொம்ப முக்கியம். கொள்கைகளை உருவாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுல வர்ற சவால்களை பாருங்க. இப்போ ரீசெண்டா ஆம் ஆத்மி கட்சியோட 7 ராஜ்யசபா எம்பிக்கள், அதாவது சந்தீப் பாத்தக் உட்பட அவங்க பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. இது பார்க்க அப்படியே மியூசிக்கல் சேர் மாதிரி இருக்கு. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கே. ஆமா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 10வது அட்டவணைப்படி சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்குல்ல, அப்புறம் எப்படி இப்படி ஈஸியா கட்சி மாறுறாங்க? சட்டம் இருக்கு, ஆனா சபாநாயகரோட அதிகாரங்கிறது முழுமையானது கிடையாதே. ஓ, அப்படியா? ஆமா, அவர் எடுக்கிற முடிவை கோர்ட்ல கண்டிப்பா கேள்வி கேட்க முடியும். 1993ல மணிப்பூர்ல நடந்த ஒரு சம்பவத்தை இதோட கனெக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். என்ன நடந்துச்சு அப்போ? அப்போ மணிப்பூர் சபாநாயகரா இருந்த டாக்டர் எச் போரபாபு சிங் 7 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செஞ்சாரு. அதை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. ஓகே. ஆனா சபாநாயகர் நீதிமன்ற உத்தரவை நான் ஏத்துக்க மாட்டேன், சட்டசபைக்குள்ள கோர்ட்டு தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அட, அது பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஆச்சே. கோர்ட் அதை எப்படி டீல் பண்ணுச்சு? கோர்ட்டு சும்மா விடல. சபாநாயகரை நேர்ல ஆஜராக சொன்னாங்க. அவர் வர மறுத்ததும் மத்திய அரசாங்கமே ஒரு ஸ்பெஷல் ஃபிளைட் மூலியமா அவரை பிடிச்சு டெல்லிக்கு கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்துச்சு. நிஜமாவா? அவ்ளோ பெரிய ஆக்ஷன் எடுத்தாங்களா? ஆமாங்க. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தகுதி நீக்கம் பண்றதுல சபாநாயகரோட முடிவு ஃபைனலா இருந்தாலும் அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதுதான். கோர்ட் நினைச்சா அதை மாட்டலாம். ரொம்ப சுவாரஸ்யமான ஹிஸ்டரி.
இப்போ ஜுடிஷியரி பத்தி பேசும்போது எலெக்ஷன் கமிஷன் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா கொடுத்த ஒரு டைரக்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஆமா, அந்த மேற்கு வங்க கவுண்டிங் விஷயம் தானே? எக்ஸாக்ட்லி. மேற்கு வங்கத்துல வாக்கு எண்ணிக்கைக்கு மத்திய அரசு ஊழியர்களையும் மாநில அரசு ஊழியர்களையும் சரிசமமா அதுவும் ரேண்டமைஸ் பண்ணி தான் டியூட்டி போடணும்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு சுற்றறிக்கை விட்டிருந்தாங்க. அதை தடை செய்ய சுப்ரீம் கோர்ட் மறுத்துருச்சு. அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் பண்ணது சரிதான்னு கோர்ட் சொல்லிருக்கு. ஆனா ஏன் இதை குறிப்பா மேற்கு வங்கத்துல பண்றாங்க? வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது லோக்கல்ல இருக்கிற ஆளுங்கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் கவுண்டிங் ஸ்டாஃப் மேல விழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ரேண்டமைசேஷன். ஓ, கரெக்ட். அதனால தான் ஃபால்டா தொகுதியில எலெக்ஷன் ரூல்ஸ் மீறப்பட்டதுன்னு தெரிஞ்சதும் அங்க இருக்கிற 285 பூத்களிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது ஒரு ஜனநாயகத்தோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ஒன்றே ஒன்று பேலன்ஸ் பண்ணுதுன்னு காட்டுது. கரெக்ட். அதே சமயம் தனி மனித உரிமைக்கும் பொது ஒழுங்குக்கும் நடுவுல இருக்கிற பேலன்ஸையும் கோர்ட்டு தான் முடிவு பண்ணுது. ஆமா. இப்போ உத்தரப்பிரதேசத்துல சம்பல் பகுதியில கிராம சபைக்கு சொந்தமான ஒரு பொது இடத்துல தொழுகை நடத்த தனியாருக்கு அனுமதி தர அலகாபாத் உயர்நீதிமன்றம் மறுத்துட்டாங்க. ஆர்டிகல் 25 படி ஒருத்தருக்கு மத சுதந்திரம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் கோர்ட் இந்த அனுமதியை மறுக்கணும்? இது ரொம்ப சென்சிட்டிவான ஆனா தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆர்டிகல் 25 நமக்கு மத உரிமையை கொடுக்குது தான், ஆனா அது எவ்வித கட்டுப்பாடும் இல்லாத உரிமை கிடையாது. ஓகே. அது பப்ளிக் ஆர்டர், அதாவது பொது ஒழுங்கு, மொராலிட்டி மற்றும் சுகாதாரத்துக்கு உட்பட்டது. புரியுது. கிராம சபையோட இடங்கிறது அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொந்தமான பொது சொத்து. அங்க தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டை செஞ்சா அது பொது ஒழுங்க பாதிக்கும். ஒரு தனிநபரோட உரிமை சமுதாயத்தோட அமைதியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் கோர்ட்டோட லாஜிக். அந்த லாஜிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி, தனிமனித உரிமை பத்தி பேசுறப்போ ஹெல்த் கேர் செக்டார்ல உச்சநீதிமன்றத்தோட இன்னொரு முக்கியமான ஸ்டெப் பத்தி பேசலாம். பிரெயின் டெத் புரோட்டோகால் பத்தியா? ஆமா, மூளைச்சாவு நெறிமுறைகள். கேரளாவை சேர்ந்த டாக்டர் எஸ் கணபதி 10 வருஷமா போராடினதுக்கு இப்போ ரிசல்ட் கிடைச்சிருக்கு. உறுப்பு தானம் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சுதாரான்னு செக் பண்ண எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலோட 3 நியூராலஜிஸ்ட்கள் கொண்ட ஒரு கமிட்டியை கோர்ட் அமைச்சிருக்கு. எனக்கு இதுல ஒரு சந்தேகம். பொதுவா உலகம் முழுக்க ஆப்னியா டெஸ்ட் பண்ணிதானே மூளைச்சாவுன்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் ஏன் இவரு இஇஜி இல்லனா ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் கட்டாயம் வேணும்னு சொல்றாரு? இந்த இடத்துல தான் மெடிக்கல் எத்திக்ஸும் கார்ப்பரேட் ரியாலிட்டியும் மோதுது. ஆப்னியா டெஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. பேஷண்ட்டுக்கு கொடுக்கிற வென்டிலேட்டர் சப்போர்ட்டை கொஞ்ச நேரம் நிறுத்தி அவங்க உடம்பு தானா மூச்சு விடுதான்னு செக் பண்றது. இது டாக்டர் தன்னோட கண்ணால பார்த்து பேப்பர்ல எழுதி வைக்கிற ஒரு பிசிக்கல் டெஸ்ட். இதுல எந்த டிஜிட்டல் ரெக்கார்டும் இருக்காது. ஓ, அப்போ டாக்டர் தப்பா எழுதுனா கூட கண்டுபிடிக்க முடியாதா? அதுதான் டாக்டர் கணபதியோட பாயிண்டே. கார்ப்பரேட் ஆஸ்பத்திரிகள்ல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கைமாறுது. ஆமா, அது ஒரு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. சில நேரங்கள்ல உறுப்பு தானம் வாங்கணுங்கிறதுக்காக அவசரப்பட்டோ அல்லது தப்பாவோ மூளைச்சாவுன்னு டிக்ளேர் பண்ற அபாயம் இருக்கு. ஆனா மூளைக்கே இஇஜி அல்லது ஆஞ்சியோகிராம் எடுத்தா மூளையோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நின்னு போச்சான்னு ஒரு கிராஃப் மாதிரி டிஜிட்டல் ரெக்கார்ட் கிடைச்சிடும். வாவ், கரெக்ட். இதுல பொய் சொல்ல முடியாது இல்லையா? அந்த டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரத்தான் கோர்ட் இப்போ இந்த கமிட்டியை போட்டிருக்கு. சூப்பர். ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி வெளிப்படைத்தன்மையோட இயங்கணும்னு பார்த்தோம். ஆனா இந்த நிர்வாக அமைப்புகள் எல்லாம் ரன் பண்றதுக்கு ஒரு நாட்டோட பொருளாதார என்ஜின் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல? கண்டிப்பா. இப்போ கொஞ்சம் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு பக்கம் வருவோம். சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், அதாவது சிஇஏ வி அனந்த நாகேஸ்வரன் ரீசெண்டா பிரைவேட் செக்டரை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. ஆமா, அவர் சொன்ன புள்ளி விவரங்கள் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன சொன்னாரு? கோவிடுக்கு அப்புறம் இந்தியால இருக்கிற டாப் 500 கம்பெனிகளோட லாபம் 30.8% அதிகரிச்சிருக்கு. ஆனா அந்த கம்பெனிகள் புதிய முதலீடுகளை செய்யாம பணத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இப்போ எனக்கு இதுல அவ்வளவா உடன்பாடு இல்ல. கம்பெனிகள் பக்கம் இருந்து பார்த்தா உலக அளவுல போர் நடக்குது, எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருக்கு. அதனால பணத்தை சேஃபா வச்சிருக்காங்க. இதுல என்ன தப்பு? 30% ப்ராஃபிட் வந்தாலும் அவங்க உடனே இன்வெஸ்ட் பண்ணணும்னு என்ன கட்டாயம்? நீங்க சொல்றது பக்கா கார்ப்பரேட் ஆங்கிள். ஆனா ஒரு நாட்டோட ஆங்கிள்ல யோசிச்சு பாருங்க. இந்தியா இப்போ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அதிக இளைஞர்களை கொண்ட காலகட்டத்துல இருக்கு. ஆமா, யூத் பாப்புலேஷன் அதிகம். கம்பெனிகள் அவங்க லாபத்தை மறுபடியும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஃபேக்டரிகளை விரிவுபடுத்தினாதான் அந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ வேலையின்மை விகிதம் 5.1% இருக்கு. ஓ, அந்த லிங்க் இப்போ புரியுது.
டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 95.34 சரிஞ்சிருக்கு. நீங்க பெட்ரோல் டேங்கை ஃபுல்லா வச்சுக்கிட்டு வண்டி எடுக்க மாட்டேன்னு சொன்னா வண்டி எப்படி முன்னாடி போகும்? கம்பெனிகளோட லாபம் மட்டும் ஏறிக்கிட்டே போனா அது ஜாப்லெஸ் growth-ஆ மாறிடும்னு அரசாங்கம் பயப்படுது. ஓகே, அந்த லாஜிக் தெளிவா புரியுது. உள்நாட்டுல இருக்கிற பிரைவேட் கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ண தயங்குறதால தான் அரசாங்கம் இப்போ வெளிநாட்டு முதலீடுகளை, அதாவது FDI-ய அதிகமா உள்ள கொண்டு வர பாக்குறாங்களா? ஆமா, அதுதான் மெயின் ரீசன். முக்கியமா சைனா, ஹாங்காங் மாதிரி நில எல்லையை பகிரும் நாடுகள்ல இருந்து வர 10% வரைக்கான FDI-க்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் தேவையில்ல, ஆட்டோமேட்டிக் ரூட்லயே வரலான்னு விதியை தளர்த்திருக்காங்களே. எக்ஸாக்ட்லி. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சைனா இந்தியாக்குள்ள நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் எடுத்துடுவாங்களோன்னு ஒரு செக்யூரிட்டி பயம் இருந்துச்சு. கரெக்ட், நிறைய ஆப்ஸ் கூட பேன் பண்ணாங்களே. ஆமா. ஆனா இப்போ ரியாலிட்டி என்னன்னா, நம்ம ஊரு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு, அதாவது MSME-களுக்கு சீப்பரான உதிரி பாகங்களும் முதலீடும் தேவைப்படுது. அதனால 10% வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ரூட்ல வரலான்னு பொருளாதார தேவையை முன்னிறுத்தி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இன்சூரன்ஸ் செக்டார்லயும் இதை பார்க்கலாம்ல. ஆமா. ஜெர்மனியை சேர்ந்த அலையன்ஸ் குரூப் இப்போ ஜியோ ஃபைனான்ஷியல் கூட 50-50 அப்படின்ற ரேஷியோல பார்ட்னர்ஷிப் போட்டு 100% FDI-யோட இந்தியாவுக்குள்ள வராங்க. MSME-கள் பத்தி பேசும்போது IMF வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட் ஞாபகத்துக்கு வருது. இந்தியாவில் நடந்த டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் MSME செக்டாரோட ப்ரொடக்டிவிட்டியை பெரிய அளவுல ஏத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த ரிப்போர்ட் ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. இத கேக்குற உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க தினமும் டீ குடிக்கிற கடையிலயோ இல்ல காய்கறி வாங்குற இடத்துலயோ யூஸ் பண்ற UPI பேமெண்ட்ஸ் நினைச்சு பாருங்க. அந்த சின்ன கடைக்காரர் இப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்றதால அவரால ஈஸியா பேங்க்ல போய் பிசினஸ் லோன் வாங்க முடியுது. இதுதானே அந்த ப்ரொடக்டிவிட்டி. கரெக்டா புடிச்சிங்க. ஃபார்மல் எக்கானமிக்குள்ள அவங்க வர்றதால கிடைக்கிற ஃபைனான்ஷியல் பவர் தான் அது. இப்போ பணம் உள்ள வர்றது எவ்ளோ முக்கியமோ அதை ஏமாத்திட்டு ஓடுறவங்கள பிடிக்கிறதும் அவ்வளோ முக்கியம். ஆமா, அது ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம நாட்டுல. அமலாக்கத்துறையோட ரீசன்ட் ரிப்போர்ட் படி ஆயுதத்தரகர் சஞ்சய் பண்டாரி உட்பட 21 பேரை தப்பி ஓடிய பொருளாதார குற்றவாளிகள்னு அறிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அவங்களோட 2178 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. வாவ், பேங்க்ல பணத்தை ஏமாத்திட்டு லண்டனுக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ தப்பிச்சு போயிட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். கண்டிப்பா. சரி, பொருளாதாரத்தை விட்டுட்டு கொஞ்சம் உலக அரசியல், அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் பக்கம் போவோம். நாட்டுல காசு வந்தா பத்தாது, குளோபல் லெவல்ல நமக்குன்னு ஒரு பவர் வேணும். ஆமா. ரீசெண்டா அமெரிக்காவோட உயர்மட்ட அணுசக்தி பிரதிநிதிகள் குழு இந்தியா வராங்க. இதுக்கு காரணம் டிசம்பர் 2025ல இந்தியா கொண்டு வந்த சாந்தி சட்டம், சாந்தி ஆக்ட். ரொம்ப முக்கியமா சட்டம் இது. இந்த சட்டம் மூலமா அணுசக்தி துறையில பிரைவேட் கம்பெனிகளை இந்தியா அனுமதிக்க போகுது. ஆனா எனக்கு இதுல ஒரு பெரிய பயம் இருக்கு. என்ன பயம்? அணுசக்தி மாதிரி ஒரு ஆபத்தான செக்டார்ல பிரைவேட் கம்பெனிகளை உள்ள விடுறது ரிஸ்க் இல்லையா? அவங்க லாபத்துக்காக செக்யூரிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா என்ன ஆகிறது? உங்க பயம் நியாயமானதுதான். ஆனா ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. 2070க்குள்ள இந்தியா நெட் ஜீரோ, அதாவது கார்பன் எமிஷன் இல்லாத நாடா மாறணும். ஓ, ஓகே. அதுக்கு நிலக்கரியை நம்பி இருக்கக்கூடாது, கிளீன் எனர்ஜி வேணும். அதுக்கு அணுசக்தி தான் பெஸ்ட். ஆனா கவர்மெண்ட் மட்டுமே பல்லாயிரம் கோடி முதலீடு பண்ணி பெரிய நியூக்ளியர் பிளான்ட்களை கட்ட முடியாது. ஓ, அதனாலதான் பிரைவேட் வராங்களா? ஆமா, இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற SMR, அதாவது சின்ன சின்ன அணு உலைகளை உருவாக்கணும்னா பிரைவேட் செக்டரோட பணமும் அமெரிக்கா மாதிரி நாடுகளோட டெக்னாலஜியும் கண்டிப்பா தேவை. ஓ, அப்போ செக்யூரிட்டியை கவர்மெண்ட் பாத்துக்கும், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெக்னாலஜியை பிரைவேட் கொண்டு வருவாங்க. புரிஞ்சது? எக்ஸாக்ட்லி. வெளியுறவு கொள்கைகள்ல நம்ம அண்டை நாடுகளோட உறவு எப்படி இருக்குன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ல இப்போ கொஞ்சம் உரசல்கள் போயிட்டு இருக்குல்ல. ஆமா, அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா பேசினதுனால வந்த பிரச்சனை. அவர் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துல எல்லை தாண்டிய ஊடுருவல் நடக்குது, மக்கள் தொகை மாறுதுன்னு பேசினதுக்காக டாக்காவில் இருக்கிற வங்கதேச அரசாங்கம் இந்திய தூதர் பவன் பதேவ நேர்ல கூப்பிட்டு தங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப கிளாசிக்கான ஒரு உதாரணம். உள்நாட்டுல ஒரு எலெக்ஷனுக்காக பேசுற அரசியல் விஷயங்கள் எப்படி இன்டர்நேஷனல் டிப்ளமசியில பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு இது காட்டுது. கரெக்ட். இதே மாதிரி தான் கனடா விஷயமும். கனடாவோட உளவுத்துறை, அதாவது CSIS, அவங்களோட ரீசெண்ட் ரிப்போர்ட்ல முதல் முறையா ஒரு புது வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. என்ன வார்த்தை அது? கனடாவை சேர்ந்த காலிஸ்தானி தீவிரவாதி, அதாவது CBKE அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இத்தனை வருஷமா இந்தியா கத்திட்டே இருந்துச்சு, ஆனா கனடா அத காதுலே வாங்கல. இப்போ திடீர்னு ஏர் இந்தியா 182 விமானம் வெடிச்சு சிதறினதோட 40வது வருஷத்துல இந்த அறிக்கை வர்றதுக்கு என்ன காரணம்? கனடாவோட பார்வையில ஒரு சின்ன ஷிஃப்ட் நடந்திருக்கு. எப்படி? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமைதியா போராட்டம் பண்றது ஜனநாயக உரிமை, அவங்கள நாங்க தீவிரவாதிகள்னு சொல்ல மாட்டோம். ஆனா கனடா மண்ணை பயன்படுத்திக்கிட்டு வன்முறையை தூண்டுறவங்கள நாங்க சிபிகேன்னு அடையாளப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவோட அழுத்தத்துக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெற்றி தான். ஓகே. அந்த டிஃபரன்ஸ் அவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே நேரத்துல உலகத்தோட மத்த இடங்கள்ல நடக்கிற சில விஷயங்களையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எந்தெந்த விஷயங்கள்? மிடில் ஈஸ்ட்ல ஹார்மஸ் ஜலசந்திய மூடிடுவோன்னு ஈரான் மிரட்டல் விடுறாங்க. அமெரிக்கா உடனே எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுவோன்னு மிரட்டுறாங்க. இவ்ளோ டென்ஷனுக்கும் நடுவுல 10 இந்திய கப்பல்கள் ரொம்ப பாதுகாப்பா அந்த பகுதியை கடந்து வந்திருக்கு. ம், இன்னொரு பக்கம் ஜெர்மனிலேருந்து 5000 அமெரிக்க படைகள் வாபஸ் பெறப்படுது. இதுக்கு மேல நாம அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்க முடியாது, ஐரோப்பா தன்னோட பாதுகாப்ப தானே பாத்துக்கணும்னு ஜெர்மன் அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் சொல்லிருக்காரு. இதெல்லாம் தான் மல்டிபோலாரிட்டி, அதாவது அதிகார பரவலாக்கம்னு சொல்றோம். ஒரு காலத்துல அமெரிக்கா சொல்றதும் உலகக்கே சட்டம்னு இருந்துச்சு. இப்போ ஐரோப்பா அவங்களோட பாதுகாப்பை அவங்களே பாத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, உலகம் மாறிட்டு வருது. இந்தியாவும் மிடில் ஈஸ்ட்ல யாரோட சார்பும் இல்லாம தன்னோட பிசினஸ் ரூட்டை சாதுரியமா பாதுகாக்குது. அதே போல ஐஎன்ஐ இடம்பெயர்வு மன்றத்துல இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் போய் இமைக்ரேட் தளத்தோட நன்மைகளை பத்தி பேச போறாரு. அது வேலைக்காக வெளிநாடு போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே. ஆமா, வேலைக்காக வெளிநாடு போற இந்தியர்கள் ஏமாந்து போகாம இருக்க இந்த இமைக்ரேட் பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெரிய அளவுல உதவிக்கிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல இவ்ளோ பெரிய மூவ்மெண்ட்ஸ் நடக்கும்போது நம்ம உள்நாட்டு பாதுகாப்பையும் டெக்னாலஜியையும் நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணுமே. கண்டிப்பா. இப்போ நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டியை பத்தி பேசலாம். லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது இடதுசாரி தீவிரவாதம் இன்னும் பெரிய சவாலா தான் இருக்கு. ஆமா, சத்தீஸ்கர் சம்பவத்தை பாத்தீங்கன்னா புரியும். சத்தீஸ்கர் மாநிலம் காங்கேர் மாவட்டத்துல பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் பேரியம் நைட்ரேட் வெடிபொருட்களை செயலிழக்க செய்யும்போது 4 டிஆர்ஜி வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. நாம இங்க சேஃபா உட்கார்ந்துட்டு எக்கனாமிக்ஸ் பேசுறோம்னா அதுக்கு பார்டர்லயும் காட்டுக்குள்ளயும் இவங்க கொடுக்கற வெள்ள ரொம்ப பெருசு. கண்டிப்பா. ஆனா துப்பாக்கியால நடக்கிற சண்டையை விட மூளைச்சலவை செஞ்சு உருவாக்கப்படுற தீவிரவாதம் ரொம்ப ஆபத்தானது. அது உண்மைதான். ஜம்மு காஷ்மீர்ல ரீசெண்டா நடந்த ஒரு ஆக்ஷன் இதைத்தான் காட்டுது. ஜமாத் அமைப்புடன் தொடர்புடைய FAT நடத்துற 58 பள்ளிகளை அரசாங்கம் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. 58 ஸ்கூலாயா? ஆமா, இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட ஃபைல் 104 கண்காணிப்பு பட்டியல இந்த பள்ளிகள் இருந்துச்சு. ஆனா அங்க படிக்கிற சுமார் 80,000 மாணவர்களோட நிலைமை என்ன? ஸ்கூலை மூடிட்டா அவங்க படிப்பு கெட்டு போகாதா? இல்ல, அரசாங்கம் அவங்க ஸ்கூலை மூடல. அதை நல்லா கவனிக்கணும். ஸ்கூலோட நிர்வாகத்தை மட்டும்தான் கவர்மெண்ட் எடுத்துக்குச்சு. ஓ, அப்படியா? ஆமா, மாணவர்கள் தொடர்ந்து அங்கே படிக்கலாம். அவங்க படிப்பு எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. அதே நேரம் அந்த பள்ளிகள் மூலமா தீவிரவாத கருத்துகள் மாணவர்களோட மனசுல விதைக்கப்படுறதா அரசாங்கம் தடுத்து நிறுத்தியிருக்கு. இது எஜுகேஷன் அண்ட் செக்யூரிட்டி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற ஒரு அருமையான ஆக்ஷன். சூப்பர். எஜுகேஷனை காப்பாத்தியாச்சு. இப்போ டெக்னாலஜி வழியா மக்களோட உயிரை எப்படி காப்பாத்துறாங்கன்னு பாப்போம். செல்ஃப் ப்ராட்காஸ்ட் பத்தி சொல்ல போறீங்களா? எக்ஸாக்ட்லி. ஜப்பான்ல நிலநடுக்கம் வந்தா உடனே எல்லாருக்கும் ஒரு அலர்ட் வருமே, அதே மாதிரி இந்தியாவிலும் இயற்கை பேரிடர்களுக்கான சில பிராட்காஸ்ட் டெக்னாலஜிய டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டும் NTMAவும் சேர்த்து வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம சாதாரணமா அனுப்புற SMS தானா? இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இது SMS கிடையாது. SMS அப்படிங்கிறது ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன். ஒரு டவருக்கு நிறைய SMS வந்தா நெட்வொர்க் ஜாம் ஆயிடும். ஆனா இந்த செல் பிராட்காஸ்ட் அப்படிங்கிறது ஒன் டு மெனி. அப்படின்னா? அதாவது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியில இருக்கிற அத்தனை மொபைல் போன்களுக்கும் ரேடியோ சிக்னல் மாதிரி ஒரே நேரத்துல இது போய் சேரும். சுனாமியோ புயலோ வரும்போது நெட்வொர்க் டவுனா இருந்தா கூட இந்த அலர்ட் பெரிய சத்தத்தோட உங்க போன்ல அடிக்கும். வாவ், இது உண்மையிலே லைஃப் சேவிங் டெக்னாலஜிகா. மெடிக்கல் ஃபீல்ட்லயும் ஒரு சூப்பரான டெக்னாலஜி வந்திருக்கு. டெல்லி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில இந்தியாவோட முதல் போர்ட்டபிள் பெட்சைட் MRI மெஷினா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓ, இது ரொம்ப நல்ல விஷயம். நான் இதுவரைக்கும் பார்த்த MRI எல்லாமே ஒரு பெரிய ரூம்குள்ள ரொம்ப சில்லுன்னு இருக்கிற இடத்துல இருக்குமே. இதை எப்படி போர்ட்டபிளா கொண்டு போக முடியும்? நீங்க பார்த்தது வழக்கமான ஹை ஃபீல்ட் MRI. அதுக்கு காந்த சக்தி அதிகம், பெரிய ரூம் வேணும். ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கிறது அல்ட்ரா லோ ஃபீல்ட் MRI. ஓகே.
யோசிச்சு பாருங்க, ஐசியூல உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு மூளையில ஸ்கேன் பண்ணணும்னா அவங்கள அத்தனை டியூபுகளோட லிஃப்ட்ல ஏத்தி எம்ஆர்ஐ ரூம் கொண்டு வர்றதே பெரிய ரிஸ்க். ஆனா இந்த போர்ட்டபிள் எம்ஆர்ஐய ஒரு தள்ளுவண்டி மாதிரி நேரா பேஷண்ட் பெட் பக்கத்திலே கொண்டு போய் ஸ்கேன் பண்ணிடலாம். ஓ, அப்போ கோல்டன் அவர்னு சொல்லப்படுற அந்த முக்கியமான நேரத்துல ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். சூப்பர். சரி, நாம இன்னைக்கு பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியாச்சு. நாம முதல்ல பேசின மாதிரி அந்த பாலத்தோட ஃபவுண்டேஷனான உச்சநீதிமன்றம், நிதி ஆயோக் ஆரம்பிச்சு எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், உள்நாட்டு பாதுகாப்பு, அப்புறம் போர்ட்டபிள் எம்ஆர்ஐ வரைக்கும் 22 டாபிக்ஸ ரொம்ப டீப்பா பார்த்துட்டோம். சோ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான். அமெரிக்காவில் அணுசக்தி ஒப்பந்தம் போட்டா அது இந்தியாவோட கிளீன் எனர்ஜிக்கு எப்படி உதவுதுன்னு பார்த்தோம். எம்எஸ்எம்இகள் டிஜிட்டல் ஆகிறதுனால நம்ம பொருளாதாரம் எப்படி வளருதுன்னு பார்த்தோம். அரசாங்கம் எப்படி எஜுகேஷனையும் செக்யூரிட்டியும் பேலன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்காம ஒரு பெரிய பிக்சரா கனெக்ட் பண்ணி பார்க்கறது தான் உண்மையான லேர்னிங். எக்ஸாக்ட்லி. அந்த பாலம் உறுதியா இருக்கணும்னா காலத்துக்கு ஏத்தா மாதிரி அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அணுசக்தி துறையில பிரைவேட் கம்பெனிகளை உள்ள விடுறதும் எம்எஸ்எம்இகளை டிஜிட்டல் ஆக்குறதும் நம்ம நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆமா, கண்டிப்பா. ஆனா இங்கதான் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் டெக்னாலஜியும் தனியார் மயமாக்கலும் அசுர வேகத்துல வளருது. ஆனா அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கற மாதிரி அதை கட்டுப்படுத்துறதுக்கான சட்டங்களும் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கும் நம்ம கிட்ட இருக்கா? கார்ப்பரேட் லாபமும் டெக்னாலஜி வளர்ச்சியும் மனித உரிமைகளை மீறாம இருக்க நம்ம சிஸ்டம்ஸ் போதுமான அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கா? இது நீங்க ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாவும் பிராக்டிக்கலாவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க, புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருங்க. இது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட தி டீப் டைவ். மீண்டும் அடுத்த உரையாடல்ல சந்திப்போம்.